ஓகே, எல்லாத்துக்கும் ஷலோம். ஷலோம். ஷலோம் 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 ஷலோம். நம்ம இன்னைக்கு கிளாஸ் ஆண்டவர் கர்த்தர் அவரோட தோராய இஸ்ராயேல் ஜனங்களுக்கு கொடுக்காத முன்ன எப்படி அந்த ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சுன்றது இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட்லேருந்து. ஸோ இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டதா இல்லை குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டதா எப்படின்றது, அது எப்படி ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சுன்றது நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நம்மளுக்கு ரிட்டர்ன் தோறாகல. ஆண்டவர் ஆதாமே யாவையிலே ஹவ்வாயா அவ்வா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? ஆதாம் ஏவாள். யா. ஸோ ஆதாமு ஏவால செய்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் என்ன? யாராவது? கனிய புசி. நீங்க பாபு சார், நீங்க ஃப்ரண்ட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது. விதமான கனியை புசிக்கலாம், நன்மை அரிய கனியை மட்டும் புசிக்க. அதான் முதல் கட்டணம். என்ன சார்? இல்ல, அதாவது நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் புசிக்க வேண்டாம், அதான் முத கட்டளை. அதுக்கான முன்ன ஒரு இது கொடுத்துக்கிறாரு. ஒன்னாவது அதிகாரம் 28வது வசனம் பாருங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளும் பூமியிலே நடமாட சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஸோ இது ஃபர்ஸ்ட் அவங்க பெருகி அவங்க வந்து சந்தானத்தை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு, டு பிரிங் சில்ட்ரன் இன்டு த வேர்ல்ட். அதுக்கப்புறம் அவர் கொடுக்குற ஆக்ஞை அது நம்ம 2வது அதிகாரத்தில் பார்க்குறோம். 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் அந்த நீங்க சொன்ன அந்த வசனம் என்ன சார்? அது 2வது அதிகாரம் 9வது வசனம். தேவனாய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமைதகாரி விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்ட தண்ணீர் பாய்ந்து எட்டாவது அதிகாரம் 16வது வசனம். தேவனாய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார். இந்த மரத்துல இருக்க அந்த பழம் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுதான் நம்மளுக்கு ரிட்டர்ன் தோறால நம்ம பார்க்குறோம். என்னன்னா, ஆண்டவர் கொடுத்த ஒரு கற்பனை இதுதான், நம்ம கிளியர் கட்டா இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ கொலை செய்ய வேண்டாம், திருதானம் செய்யக்கூடாது, விபிசாரம் செய்யக்கூடாது, இல்லை விக்கிரகாராதனை செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது, வேற தேவனை வணங்கக்கூடாது அன்ற இந்த கற்பனைங்க ஆண்டவர் வந்து எங்கேயும் கொடுத்த மாதிரி நம்மளுக்கு தெரியல, இல்லைங்களா? ஸோ அந்த 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 கமாண்ட்மெண்ட்ஸ் எதுவும் கொடுக்காதது ஆண்டவர் இருக்கும்போது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கையின் ஆபேல சாவடிக்கும் போது ஆண்டவர் வந்து நீ வந்து தப்பு செஞ்ச அப்படின்னு பேசுறாரு. அப்போ சாகடிக்க கூடாது,
அப்படின்னு ஒரு கற்பனை கொடுக்காத எப்படி ஆண்டவர் கையினே கேட்கலாம்? இப்போ அவங்களுக்கு கொடுத்த மாதிரி நம்மளுக்கு எங்க தெரியல இல்லைங்களா? இது நம்பர் ஒன் கொஸ்டின். ஸோ நம்மளுக்கு தோரால தான் அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது அங்கே சொல்றாரு கொள்ளை அடிக்கக்கூடாது, இல்லை சாக அடிக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ நம்மளுக்கு ரிட்டன் தோரால அதோட இது எங்கேயுமே நம்மளுக்கு தெரியலையே கொடுத்த மாதிரி. அப்போ எப்படி கையினை கேட்கலாம்? நீ நீ பண்ணது தப்பு, நீ சாவடிச்ச அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இது என்னோட கொஸ்டின் நம்பர் ஒன். அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னன்னா, நோவாக்கு காலத்தில் அக்கிரமம் அநியாயம் பெருகி ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்றதுனால அழிக்கிறாருன்றது நம்ம பார்க்குறோம். ஸோ லான்றது கொடுக்காதது, கற்பனைங்க கொடுக்காதனால எப்படி ஆண்டவர் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு நோவா கூட. ஸோ ஒருவேளை ஆண்டவர் திருடுதனம் செய்யக்கூடாது, தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரி கட்டளை கொடுத்துருந்தா, அவர் நீங்கள் இதெல்லாம் நான் கொடுத்தேன், நீங்கள் செய்யலை, அதனால நான் உங்களை அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி கட்டளை கொடுத்த மாதிரி நம்மளுக்கு எங்கேயுமே இல்லையே. இல்லாதது எப்படி ஆண்டவர் நோவா காலத்தில் உலகத்தை அழிச்சு போட்டார்? ஸோ அந்த காலத்தில் இருக்கிறவங்க கேட்கலாம் இல்லையா, நீங்கள் என்ன சொல்லியே சொன்னாங்க தானே நாங்கள் பார்க்கறதுக்கு, எங்களுக்கு ஒன்றும் சொல்லாதது எப்படி? அந்த லா இருந்தால் தான் நம்ம அது கீழ்படிறது படியாதது தெரியும் இல்லைங்களா? இப்போ லா இல்லாத காலத்தில் லா கொடுக்குற மாதிரி எங்கேயுமே இல்லையே. இல்லாத போது நோவா காலத்தில் எப்படி ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நோவாக்கோட ஃபேமிலி தவிர எப்படி அவர் நாசனம் பண்ணார் பின்ன? இது ஒரு கேள்வி. law, where there is a law there should be punishment. law இல்லாத போது பனிஷ்மெண்ட் எப்படி கொடுக்க முடியும்? கொலை செய்யாதே, திருடாதே அப்படின்னு ஒன்றுமே இல்லையே நம்மளுக்கு. ஆதி ஆகமம் 6வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். ஆறாவது அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. 5. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் கொள்ளாது என்றும் கர்த்தர் கண்டு தன் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனிதனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிற நிக்கிரகம் பண்ணுவேன், உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாஇருக்கிறது எனக்கு மனஸ்தாபம் இருக்கிறது என்றார். ஸோ இப்போ ஆண்டவர் எப்படி நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லலாம்? லா கொடுக்கல இல்லைங்களா? கொலை செய்யாதே, திருடாதே அப்படின்னு கொடுத்தாக்கா அப்போ அதுக்கு இது தண்டனை, அதுக்கு இது தண்டனைன்றது லான்றது இருந்தால் தான் பனிஷ்மெண்ட்ன்றது வரணும். லா இல்லாத எப்படி ஆண்டவர் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு? திஸ் இஸ் த கொஸ்டின். ஸோ அதே போல் கையின்கிட்ட நம்ம வரும்போது கூட கையினுக்கு தண்டனை கொடுக்குறாரு ஆவேல சாவடிச்சதுனால. எப்படி கொடுக்கலாம்? அந்த கட்டடை கொடுக்கல இல்லைங்களா? இல்லை. ஸோ அது நம்மளுக்கு எப்படி தெரியும்? இப்போ கொடுக்க லா இல்லாததுனால எப்படி ஆண்டவர் பனிஷ்மெண்ட் தரலாம்? ஸோ இதுதான் ஒரு லாஜிக். ஸோ இது பற்றி நம்மளுக்கு சேஜஸ் என்ன சொல்கிறாங்க, ரப்பீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, லா கொடுக்கப்படலன்றது இல்லை. ஆண்டவர் ஆதாமுக்கு படிக்கும் போது அப்போவே இந்த 6 கட்டளை கொடுக்கறது நடந்துச்சு. இதுதான் ஓரல் ட்ரெடிஷனில் வர ஒரு சாம்பிரதாயம். ஸோ விக்கிரகம் 6 கட்டளை ஆதாமுக்கு கொடுத்தாரு அப்படின்னு தான் ரப்பீஸ் சொல்கிறாங்க. அது என்னன்னா, விக்கிரகங்களை சேவிக்கக்கூடாது, 2வது கொள்ளை அடிக்கக்கூடாது, தேவனை மதித்து அவரையே வணங்க வேண்டும், அப்புறம் விபசாரம் செய்யக்கூடாது, திருடக்கூடாது, அந்த நியாய
ஸ்டார்ட்டு அவங்க அந்த கோர்ட் ஆஃப் லா எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னு இந்த மாதிரி 6 கட்டளை ஆண்டவர் கொடுத்தாரு. கொடுத்ததுனால தான் அது அவங்க மீறி போனதுனால இப்போ பனிஷ்மெண்ட் வருது அப்படின்றது தான் நம்மளுக்கு சேஜஸ் சொல்றாங்க, பெரியவங்க ரப்பீஸ் சொல்றது. ஸோ அது எப்படி நம்ம நம்ப முடியும்? இது கொடுக்க இங்கே எழுதி இருக்குல்ல இல்லையா? இங்கே எழுதி இல்லாதது நம்ம எப்படி நம்ப முடியும்? கொடுத்தாருன்றதுக்கு அதுக்கு ஆதாரம் என்ன அன்றது நான் அது அப்புறமா எடுத்துட்டு வரேன். இப்போ ஆஸ் ஆஃப் நவ் ஜஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் கர்த்தர் வந்து 6 கட்டளை கொடுத்தார் ஆதாமுக்கு. அதனால தான் கையின் வந்து ஆவேலை சாவடிக்கும் போது அவர் வந்து நீ தப்பு செய்தேன்ட்டு சொல்றாரு, தண்டனை கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் நோவா காலத்தில் கூட அக்கிரமம் ஜாஸ்தி ஆனதுனால அழிக்க போறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த 6 கட்டளை மீறினா மனிதன் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருங்க அந்த கட்டளை மீறினா அது வந்து அதுக்கு தண்டனை வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட். கேபிட்டல் பனிஷ்மெண்ட்னா என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? முதன்மையான தண்டனை. ஆ முதன்மையான தண்டனை. அதான் இந்த தூக்கு போடுவாங்க இல்லையா, மரண சிக்ஷா, அதானா? தற்கொலை. தற்கொலையா? மரண சிக்ஷை என்ன சொல்லுவாங்க? தூக்கு மரணம் தான் சொல்லுவாங்க. தூக்கு போடுறாங்கல்ல. கடுமையான தண்டனை. மரண தண்டனை. எஸ். ஸோ மரண தண்டனைன்றது கொடுக்குறேன். இந்த 6 தாண்டனாக்கான்றது ஆண்டவர் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறார். அதனால தான் நோவா காலத்தில் வந்து அவங்க மீறி திருடுதானம், அப்புறம் ஃபோர்ஸாக எடுத்துக்கிறது, இது மாதிரி அக்கிரமம் ஜாஸ்தி ஆனதுனால ஆண்டவர் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே 120 இயர்ஸ் நோவாவோட அவர் அந்த பேழையை கொட்ட சொல்லி 120 இயர்ஸ் டைம் கொடுத்தார். அந்த அப்போ இருக்கிற அந்த ஜனங்க வந்து அவங்க பశ్చాத்தாபப்படி நான் மனம் திரும்புவாங்க அப்படின்னு மனஸ்தாபப்பட்டு அவங்க ஆண்டவர் பக்கம் திரும்புவாங்கன்னு ஒரு 120 இயர்ஸ் 120 இயர்ஸ் டைம் கொடுத்தார். ஆனால் அந்த ஜனங்க வந்து அது கேட்காது அப்படியே அவங்க இருந்ததுனால நோவா காலத்தில் அவங்க எல்லாரும் கூட அந்த நோவா ஃப்ளட்டில் இறந்து போகிறாங்க. ஸோ அது நியாயமான ஒரு தண்டனை தான், அநியாயமான தண்டனை நடக்கல. ஏன்னா ஆண்டவர் வந்து லா கொடுக்காதபடிக்கு அவர் தண்டனை கொடுக்க மாட்டார். லா இருக்குது, அப்போவே இருக்குது, அது ஓரலாக இருக்குது, அது ரிட்டனாக இல்லை, ஓரலாக இருக்குது. ஆண்டவர் வந்து எப்படி ஆதாமுக்கு அந்த ஏதேன் தோட்டத்தில் சொன்னாரோ அதே போல் இந்த 6 கட்டளை கூட சொல்கிறது நடந்தது. அதனால தான் கையினுக்கு தண்டனை வருது. அதுக்கப்புறம் இந்த ஜனங்க எல்லாரும் கூட அழிந்து போகிறாங்கன்றது நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த 6 கட்டளையிலே நோவா குடும்பம் அது எடுத்துக்கின்னு அங்கே நடக்கும் போது 7வது 9வது அதிகாரத்தில் கொடுக்குறாரு அவர். அது ரத்தத்தோட மாம்சத்தை புசிக்கக்கூடாதுன்றது ஒரு கட்டளை கொடுக்குறார் நோவாக்கு. ஸோ நோவாக்கு கொடுக்குற அந்த கட்டளை 7வது ஆகுது, 7th one. ஓகேயா? ஸோ 9வது அதிகாரம் பாருங்க. ஆதியாகமம் 9வது அதிகாரம் 4வது வசனம். மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோட புசிக்க வேண்டாம். அது ஸோ இது ஆல்ரெடி ஏற்கனவே ஆண்டவர் வந்து ஆதாமுக்கு 6 கொடுத்ததுனால அது ஆதாம் வந்து அவங்க ஜெனரேஷனுக்கு கற்று தரணும்ன்றது ஒரு கட்டளையாக ஆண்டவர் வந்து ஆதாம் சொன்னார். இப்போ ஆதாமோட பிள்ளைங்க வந்து ஏபேலுக்கு அப்புறம் சேத்து அது எடுத்துக்கினாரு. அதுக்கப்புறம் ஏனோஷ் 7வது 7th ஜெனரேஷன். 7th ஜெனரேஷன்னு ஹானோக்கு வந்து ஆதாம் கிட்ட கற்றுக்கினார். ஆதாம் கிட்ட கற்றுக்கினா அவரு நடந்தார். அதுதான் நம்ம 5வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 5வது அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா
21 வசனம் பாருங்க. 21 5 21 22. ஏனோக்கு யாராவதுடைய நாளெல்லாம் 962 வருஷம் அவன் மரித்தான். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசாலாவை பெற்றான். ஏனோக்கு மெச்சலா பெற்ற பின் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரையும் குமாரத்தையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அவரு ஆனோக்கு வந்து ஏனோக்குன்றாங்களா தமிழ்ல? ஆமா, கரெக்ட். ஓகே. ஸோ ஏனோக்கு வந்து அவரு ஆண்டவரோட நடந்தார் அப்படின்னு நம்ம வசனம் சொல்லுது. ஆண்டவரோடு எப்படி நடந்தார், என்ன செய்தார், அவர் ஆண்டவரோட நடக்கிறதுக்கு என்ன செஞ்சாக்கா ஆண்டவர் வந்து அவரை எடுத்துட்டு போயிட்டார், இது கொஸ்டின். ஸோ அப்போ நம்மளுக்கு சேஜஸ் ரப்பீஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஆதாமுக்கு என்ன ஆண்டவர் கட்டளையில் கொடுத்தாரோ அது வந்து உண்மையாக உத்தமா ஏனோக்கு வந்து நடந்ததுனால அவர் ஆண்டவருக்கு கிட்ட ரொம்ப கிட்ட நெருங்கினால மெத்துசெலா. இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பேர் மெத்துசெலா அப்படின்னு இருக்குதுங்களா, அவனோட மகன் பேரு மெத்துசெலா. ஸோ அவர் எப்படி வச்சார் மெத்துசெலான்ற பேர் அப்படின்னு பார்த்தோம்னா, மெத் ஹீப்ரூ மொழியில மெத் அப்படின்னா டெத் அர்த்தம், மரணம். மெத் மீன்ஸ் டெத் ஹீப்ரூல. ஸோ மெத்துசெலா அப்படின்னும் போது அவரு ப்ராஃபட்டிக்கெல்லாம் வைக்கிறார் அவனோட மகனுக்கு. என்னன்னு வைக்கிறாருன்னா, ஏன் மகன் இறந்த போது இந்த ஜலப்பிரளயம் வரப்போகுது, புயல் என்ன ஜலப்பிரளயத்துக்கு என்னன்னு வாங்கக்கா? பெருவெள்ளம். பெருவெள்ளம் வரப்போகுது, வந்து நாசனம் பண்ணோம் அப்படின்னு ஆண்டவர் வந்து ஏனோக்கு சொன்னதுனால அவரு ப்ராஃபட்டிக்கல்லா மெத்துசெலான்ற ஒரு பேர் வைக்கிறார் அவனோட மகனுக்கு. ஸோ மெத்துசெலா செத்து போயிட்டு பின் நீங்கள் கால்குலேஷன் வேண்டாம் போட்டு பாருங்க, அங்கே இருக்கிற கால்குலேஷன்ஸு. அப்புறமா கரெக்டாக எக்ஸாக்டாக மெத்துசெலா இறந்ததுக்கு அப்புறம் நம்ம 7 days வெயிட் பண்ணுவார். நோவாக்கு வந்து பேழையை கட்டிட்டு வெயிட் பண்ணுறாரு. இப்போ நோவாக்கு வந்து 7வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறது என்னென்னா, நோவாக்கு வந்து பேழை கட்டினதுக்கு அப்புறம் 1 2 வசனம் பாருங்க. 7 கைண்ட் ஆஃப் க்ளீன் அனிமல்ஸ் அண்டு அது படிங்க. அது 7வது அதிகாரம் பாருங்க. 1 2 3 ஆதியாகமம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடு காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேறு ஜோடும், சுத்தமில்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும், ஆகாயத்து பறவைகளிலும் சுத்தமானது 7 அசுத்தமானது 1 எடுத்து சொன்னாரு. அப்புறம் 4வது வசனம் பாருங்க. இன்னும் 7 நாள் சென்ற பின்பு இன்னும் 7 நாள், ரைட்? இன்னொரு 7 நாள். ஸோ அந்த 7 நாள் டைம் எதுக்கு கொடுத்தாரு ஆண்டவர் அப்படின்னு பார்க்கும்போது, மெத்துசெலா இறந்தக்கு அப்புறம் 7 நாள் அந்த துக்க தினங்கள் அவங்க ஆசரிக்கிற மாதிரி 7 days டைம் கொடுத்தாரு ஆண்டவர். ஸோ நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா மெத்துசெலா இறந்தக்கு அப்புறம் 7 நாள்
அது மார்னிங் டே 7 days ஆஃப் மார்னிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 7 நாள் அவங்க துக்கத்தை துக்க நாட்கள். துக்க நாட்கள் இது பண்ணதுக்கு அப்புறம் அந்த கோயில் வருது, ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது ஆம், ஏனோக்கு வந்து அவரு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடந்ததுனால கர்த்தர் வந்து அவர் மகனுக்கு வந்து அந்த பேர் வைக்கிறதுனால மெத்துசெலா மெத்துசெலான்னு கூப்பிடும்போது எல்லாமே இவன் இந்த மெத்துசெலா இறந்ததுக்கு அப்புறம் புயல் ஸ்டார்ட் ஆக போகுதுன்றது ஒரு ப்ரொஃபட்டிக்கலாக கொடுத்த ஒரு பேர். ஸோ அப்படி அதுக்கப்புறம் மெத்துசெலா அந்த கற்பனைங்க கற்றுக்குன்னு அவரு வந்து நோவாக்கு ஒரு அப்பா எல்லாமே, அதுக்கப்புறம் நோவா. இப்படி தான் இந்த ஜெனரேஷன் வந்து ஆண்டவர் கொடுத்த அந்த 6 கற்பனைங்க கற்றுக்கினாங்க. ஸோ நம்ம எப்படி நோவாக்கு நீதிமான்னு எப்படி சொல்லுது வாக்கியம், எதனால சொல்லுது, எது பேஸ் பண்ணி சொல்லுதுன்னா அவரு ஆனோக்கு நடந்த வழி, அப்புறம் அவங்க அப்பா லாமேக் நடந்த வழி, 6 கட்டளையில அவரு வழி நடந்ததுனால நீதிமானா அந்த ஜெனரேஷன்ல நோவாக்கு வந்து நீதிமானா இருக்காரு. அதனால தான் ஆண்டவர் வந்து நோவாக தேர்ந்தெடுத்து நீ பேழையை கட்டு, நான் உன்னோட குடும்பத்தை நான் ரட்சிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஸோ அதுக்கு கூட 120 இயர்ஸ் சான்ஸ் கொடுக்குறாரு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கு. 120 இயர்ஸ் அந்த பேலை கட்டுற டைம் 120 இயர்ஸ். ஆனா அந்த மக்கள் வந்து அப்போ இருக்கிற ஜனங்க யாருமே மனம் திரும்பல, அவங்க ரிப்பெண்ட் ஆகல, பரஸ்தாபப்படல. அதனால ஆண்டவர் வந்து அழிச்சு போட்டார். ஸோ அழிச்சு போட்டதுக்கு அப்புறம் 9வது அதிகாரத்தில் இப்போ நம்ம பார்க்குறோம் ஒரு புது கட்டளை கொடுக்குறார் கர்த்தர் ஆண்டவர். யாருக்கு? நோவாக்கு. நோவாக்கு 3 மகனுங்களுக்கு, ஷேம், ஹாம், யாஃபெத். ஓகே. ஸோ அது என்னதுன்னா ரத்தத்தோட மாம்சம் புசிக்க கூடாது. அது எப்படி என்னதுன்னு அது டீட்டெயில்டு அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் இது 7வது கட்டளைன்றது நம்மளுக்கு கிளியரா புரியுது. இங்க வரைக்கும் ஓகேயா எல்லாத்துக்கும்? எதனா கொஸ்டின்ஸ் இருக்கா? பாபு சார், பாபு இஸ்ராயல் சார் இருக்கீங்களா? இருக்குங்க சார். ஸோ ஓகேயா இங்க வரைக்கும்? Yes, yes, I am here. ஓகே, No questions. Thank you. ரைட் ரைட். ஸோ இப்போ நோவாக்குலேருந்து நோவாக்கு 3 மகன், ஷேம், ஹாம், யாஃபெத். அவங்கலேருந்து இப்போ லைன் நெக்ஸ்ட் ஜனாங்க வர போகிறாங்க. இந்த லைன் கண்டினியூ ஆகுது. அப்படி போகும்போது நம்ம பார்க்குறோம் 10வது அதிகாரம் 11 அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் மறுபடியும் ஜனாங்க எல்லாரும் கூட உலகத்தில் இருக்கிற மக்கள் யாரும் விக்கிரக ஆராதனை செய்கிறது. அவங்க எல்லாரும் பெரிய தவறான வழிகளிலே அவங்க போயிடுறதுனால அவங்க 11 அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் டவர் ஆஃப் பாபேல். டவர் ஆஃப் பாபேலுக்கு என்ன சொல்றாங்க தமிழ்ல பேரு? பாபேல் பாபேல் கோபுரம். ஸோ அங்கே நம்ம மறுபடியும் பார்க்குறோம் ஆண்டவர் வந்து எல்லா பாஷ்யத்தையும் தாறுமாறு பண்ணுறாரு. 70 நேஷன்ஸ் இருக்காங்க, அந்த 70 நேஷன்ஸு டிவைட் ஆகி போகிறா. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கறது என்னன்னா 12வது அதிகாரத்தில் அப்ராமை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணது தோரா. ஸோ அப்ராம் அவர் தேர்ந்தெடுத்து இந்த வழிகளை நடக்கிறதுனால அப்ராம பிறந்து வளரும் போது நோவாக்கு இன்னும் இருக்கார், அப்போ வரைக்கும் இருக்கார். ஸோ அப்ரஹாமுக்கு 56 வயசு வர வரைக்கும் நோவாக இருந்தார் பூமி மேலே. 56 இயர்ஸ் அப்ரஹாம். ஸோ அவரு அப்ரஹாமும் தேடி நம்ம பார்க்குறோம் எங்கன்னா ஜாஷ்வா யெகோஷுவால லாஸ்ட் அதிகாரத்தில் பார்க்குறோம். நம்ம எங்கேருந்து கூப்பிட்டாரு அவங்கெல்லாம் எப்படி 24 2வது வசனத்திலேருந்து பார்க்குறோம். ஏராகு யெகோஷுவா 24 2வது வசனத்திலேருந்து. அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் சொல்லுவது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனாகிய தேராக் என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேற தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்திலிருந்த உங்கள் தகப்பனாக ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசமுக்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன்.
ஸோ அப்ராமை கூப்பிடுறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்ராமுக்கு கூப்பிடுறதுக்கு ஓட பிரதானமான மெயின் பாயிண்ட் என்ன? ஆண்டவர் கூப்பிடுறதுக்கு அப்ராம் அந்த வழியில் நடந்தார், நோவா கிட்ட கற்றுக்கினாரு. அவர் அந்த விக்கிரகங்கள்லாம் விட்டுட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்துட்டு கர்த்தர் ஒரே ஒரு தேவன் என்ற இதில் அவர் அந்த வழியில் அந்த பாதத்தில் அவர் நடந்தார். நடந்ததுனால ஆண்டவர் வந்து அப்ராமை கூப்பிடுறார். எது வச்சு கூப்பிடுறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 18வது அதிகாரம் ஆதியாகமம் 18:19 பாருங்க, 19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். ஸோ ஆண்டவர் வந்து அப்ராமில் என்ன பார்த்தாரு அப்படின்னா, அவருக்கு அப்புறம் அவரோட பிள்ளைங்களுக்கு அவரு நீதி நியாயமா நடக்கிறதுக்கு கற்று தருவார்ன்றது ஆண்டவர் பார்த்து, அதுதான் பேஸ்மெண்ட். அப்ராமுக்கு கூப்பிடுறதுக்கு அவரோட அந்த நிபந்தனை கவர்னன்ட் பண்றதுக்கு மெயின் கவர்னன்ட்க்கு என்ன சொல்லுவாங்க? உடன்படிக்கை பண்றதுக்கு ஆண்டவர் வந்து அப்ராமை தேர்ந்தெடுத்தார். இதுதான் மெயின் கிரைட்டீரியா. ஸோ த மெயின் பாயிண்ட் என்னன்னா, அப்ராமுக்கு அப்புறம் அவரோட பிள்ளைங்களுக்கு வழி நடத்துவார். ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம 12வது அதிகாரம் பார்த்தோம்னா 12வது அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராவையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சகோதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு ஒரு நிமிஷம். ஆரான்ல சம்பாதித்த தங்கள் சம்பத்துக்கெல்லாம் சம்பத்துக்கு அப்புறம் சம்பத்துக்கு அப்புறம் சகோதரித்த ஜனங்களையும். சோ நம்மளுக்கு ரப்பீஸ் என்ன சொல்றாங்கன்னா, அப்ராம் வந்து அவரு அந்த தேசத்தை விட்டு வரும்போது அவரு சம்பாதித்த ஜனங்கள் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அவரு சம்பாதித்த ஜனங்கன்னாக்கா யார் இந்த ஜனம் அப்படின்னு கேக்குறாங்க. யாருன்னாக்கா அப்ராம் எந்த வழியில நடந்தாரோ தேவன் ஒரே ஒரு தேவன் அவர் எப்போ விசுவசித்து நடக்கிறது ஸ்டார்ட் பண்ணாரோ அவர்கிட்ட அநேக ஜனங்க அவர் சுற்றி இருக்கிறவங்களுக்கு அவரு அந்த வழியில நடத்தின ஜனம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்கெல்லாம் ஒரே ஒரு தேவனை நம்பி வந்தவங்க அப்ராமோட. சரி. ஸோ அப்படி அவரு கடவுளுக்குள்ள வழிநடத்த ஜனங்களை எடுத்துக்கின்னு அவரு கனான் தேசத்துக்கு பொறுப்பிட்டு வராரு. பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அப்ராமோட அந்த உடன்படிக்கை பண்றது நம்ம பார்க்குறோம். இங்கே 17வது அதிகாரம் 17:7. உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனா இருக்கும்படி தலைமுறை தலைமுறையாய் வரும் சந்ததிக்கு நடுவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை ஸ்தாபிப்பேன். நித்திய உடன்படிக்கை ஸ்தாபிக்குவேன். யாரோட ஸ்தாபிக்குவாராம் ஆண்டவர்? ஆபிரகாம் சந்ததியோட. ஆபிரகாம் சந்ததி எல்லாரும் கூட வரணும், எல்லாம் சந்ததி தான். அத பெற்றாலும் புள்ள கிடையாது, சேர்ந்தாலும் புள்ளதான். அதான் கான்செப்ட். உனக்கு உன்னோட சந்ததி, உனக்கு உன்னோட சந்ததி. ஓகே, இப்ப பாருங்க, நெக்ஸ்ட் உன்னோட சந்ததி அப்படின்னு வரும்போது நம்ம இஸ்மாயில் கூட அப்ராமோட சந்ததி தானே? இஸ்மாயில் கூட அப்ராமோட சந்ததி தான். இப்ப பாருங்க 17வது அதிகாரம் 18:19. இஸ்மாயில் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்ராம் வந்து அவரு கேட்கிறாரு இஸ்மாயில் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு கேட்கும் போது, இஸ்மாயில் நான் பாத்துக்கிறேன், இஸ்மாயில் கூட ஆசீர்வதிப்பான். படிங்க. அப்போது தேவன், உன் மனைவி சாரால் நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக,
என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். அதாவது ஸ்டாப் இஸ்மாயில் ஸ்டாப் அவங்க விட்டுட்டாரு. ஸ்டாப். ஸோ இப்போ அப்ராமோட செய்த அந்த உடன்படிக்கை யாரு கூட ஆண்டவர் ஸ்தாபிக்கிறேன்னு சொல்றாரு இப்போ? ஈசாக். ஈசா கூட சொல்லுவாங்க. ஈசாக்கு. ஸோ இஸ்மாயில் வந்து அங்க சைடை போறார். ஓகேயா? இஸ்மாயிலுக்கு வர்றதில்லை. உனக்கு ஒரு மகன் பிறக்குவான், அவனுக்கு இசாக்குன்னு பேர் வைக்கவே, அவனோட தான் என்னோட நிபந்தனை, உடன்படிக்கை. உடன்படிக்கை. உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை நான் பண்ண போறேன். ஸோ அப்போ அப்ராமுக்கு கொடுத்த அந்த நித்திய உடன்படிக்கை அப்ராமுக்கு அப்புறம் எங்க வருது? ஈசாக்குக்கு வருது. ஓகேயா? நெக்ஸ்ட் அதே தான் ஆண்டவர் ஈசா கூட கன்ஃபார்ம் பண்றாரு. எங்கே? 26 அதிகாரம் 2, 3, 4 வச்சனங்க பாருங்க. ஆதியாகமம் 26, 2, 3, 4. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஸோ இப்போ கர்த்தர் ஆண்டவர் நேரடியா ஈசா கூட பேசுறார். உன்னோட அப்பனாக உன்னை தகப்பனாக அப்ராமுக்கு நான் கொடுத்த அது இது, உனக்கு இப்போ நான் என்ன பண்றேன்? கவனன்ட் அந்த உடன்படிக்கை இது பண்றேன், கன்ஃபார்ம் பண்றார் ஈசாக். ஓகேயா? ஸோ அப்ராமுக்கு அப்புறம் அந்த உடன்படிக்கை எங்கே வருது? ஈசாக்குக்கு வருது. இப்போ ஈசாக்குக்கு மறுபடியும் 2 பிள்ளைங்க, ஏசாவு யாக்கோபு. ஸோ இந்த உடன்படிக்கை எங்கேக்கு போச்சு? ஏசாவுக்கு போச்சா யாக்கோபுக்கு போச்சா அப்படின்னு பார்க்கும்போது ஆதியாகமம் 28 அதிகாரம் 3, 4 வசனங்களை பார்க்கும்போது நம்ம அதை பார்க்குறோம். இருபத்தெட்டு 3, 4. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலகவும் பெருகவும் பண்ணி, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசிய தங்கரமான தேசத்தை நீ சுதந்திரித்து கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளி ஆசீர்வாதத்தை உனக்கும் சந்ததிக்கும் அருள்வாக சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். அது ஸோ இப்போ ஈசாக்கு அவரு நெக்ஸ்ட் அந்த லைன் எங்கே எடுத்துன்னு போறாரு? ஏசாவுக்கு எடுத்துன்னு போல யாக்கோவுக்கு எடுத்துன்னு போறார். ஸோ அவரு யார் பேர் எடுக்கிறாரு? ஈசாக்கு அவங்க தகப்பன் அப்ராமுக்கு கொடுத்த அந்த வாக்தத்தம். ஸோ இப்போ நம்மளுக்கு பிக்சர் கிளாரிட்டி வருதா? ஃபர்ஸ்ட் ஆண்டவர் அப்ராமோட நித்திய உடம்பிக்கை செய்தார். அப்ராம் சந்ததி அன்னார். இப்போ அப்ராம் சந்ததி அன்ற போது அங்கே இஸ்மாயிலு வராப்புல, ஈசாக்கு வராப்புல. அப்போ இஸ்மாயிலுக்கு போச்சா ஈசாக்கு போச்சான்றது நம்ம கிளாரிட்டியா அது கூட பார்த்தோம். இஸ்மாயில் இல்லை, ஈசாக்கு தான் அந்த உடம்படிக்கை அப்படின்னு அங்கே சொல்றது நம்ம பார்த்தோம். ஸோ ஈசாக்கு அப்புறம் ஈசாக்கு மறுபடியும் ஏசாவு யாக்கோபு 2 பிள்ளைங்க பிறக்கிறாங்க. ஸோ அந்த உடம்படிக்கை ஏசாவுக்கு போச்சா யாக்கோபுக்கு போச்சான்னு பார்க்கும்போது அது வந்து யாக்கோபுக்கு தான் போகுது. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் யாக்கோபுக்கு 12 பேர் பிள்ளைங்க பிறந்தாங்க. அந்த 12 தான் 12 கோத்திராங்க. அங்கிருந்து அப்படியே அந்த 12 பேர்லேருந்து அவர்கள் தான் இஸ்ராயலர்கள். அவங்க அந்த 12லேருந்து தான் யாக்கோபை இஸ்ராயேலை மாற்றி ஆண்டவர் பேர் மாற்றி ஸோ 70 பேர் ஐகுப்துக்கு போகிறாங்க. அந்த 70 பேர் லட்சக்கணக்கான ஜனங்க ஆறாங்க. அங்கேருந்து அவங்க வெளிக்கு வராங்க. வெளிக்கு வந்ததுக்கப்புறம் சீனாய் மலைக்கிட்ட அந்த தோரா கொடுக்கறது நடக்குது. ஓகேயா? ஸோ அது அவங்களோட சொத்துன்றதுக்காக ரெஃபரன்ஸ் என்னன்னா ஜிட்ரானமி 33 உபாகமம் 33 2 பாருங்க. ஒரு நிமிஷம், சாரி
ஒரு நிமிஷம். ஆ, 33:4. மோசே நமக்கு ஒரு நியாய பிரமாணத்தை கற்பித்தான், அது யாக்கோபின் சபைக்கு சுதந்திரமாயிற்று. ம். ஸோ மோசே கொடுத்த அந்த என்ன 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 படிச்சிங்க சார் அது? அது நியாய பிரமாணம். அதாவது நம்ம உடன்படிக்கை. உடன்படிக்கை. உடன்படிக்கை கட்டளைகள். ஆமா, அது 10 கட்டளை, என்னவா? பிரதான கட்டளைகள். அது என்னவா? யாக்கோபுக்கு யாக்கோபுக்கு சுதந்திரம் வேண்டாம், யாக்கோபுக்கு சொந்தமாயிட்டு. யாக்கோபு அது சந்ததி. அது ஸோ யாக்கோபுக்கு சொந்தம், அது யாக்கோபு சந்ததிக்கு சொந்தம். சொந்தம். 31 கட்டளை. ஓகே ஓகே. ஓகே. ஸோ இது நம்மளுக்கு கிளியரா இருக்கு இல்லைங்களா? ஸோ மறுபடியும் ஒருத்தர் ரீகேப் பண்ணலாம். ஆண்டவர் வந்து ஆதாம் செய்ததுக்கு அப்புறம் அவருக்கு 6 கட்டளைகளை கொடுத்தாரு. ஆதாம் வந்து அவங்களோட ஜெனரேஷனுக்கு அது கற்று தரணும், அதில் வழி நடத்தணும். ஆதாமுக்கு அப்புறம் ஏனோக்கு, லாமேக்கு, நோவாக்கு அது கற்றுக்கினாங்க. நோவாக்கு அது எடுத்துக்கிறதுனால, அவர் நடந்ததுனால ஆண்டவர் வந்து நோவாக்கு ஃபேமிலியை பாதுகாக்கிறாரு. 120 வருஷம் வந்து பேழையை கட்ட சொல்லி 120 இயர்ஸ் டைம் கொடுக்குறாரு. ஸோ அந்த 120 இயர்ஸ் டைம் கொடுத்ததுக்கப்புறம் யாரும் ஜனங்க மாறலை, மனஸ்தாபப்படலை. அதனால ஆண்டவர் அழிச்சு போட்டார் அங்கே வரைக்கும். ஸோ அப்போ நோவாக்கு டைம் வரைக்கும் என்ன ஆகுது? 6 கட்டளையில் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க பேழையிலேருந்து வெளிக்கு வந்ததுக்கப்புறம் 7ஆவது ஆண்டவர் வந்து கொடுக்குறார், ரத்தத்தோட மாம்சத்தை புசிக்கக்கூடாது அப்படின்னு. 7ஆவது, ரைட்? ஸோ அந்த 7 கட்டளையிலே நோவாக்கு வந்து அவரோட ஜெனரேஷன் ஷேம்லேருந்து அப்ரஹாமுக்கு போச்சு. அவர் அது கீப் அப் பண்ணதுனால அப்ரஹாமை வந்து செப்பரேட் பண்ணுறாரு. உலகத்தில் இருக்கிற யாவரையும் இருந்து அவர் அப்ரஹாம் செப்பரேட் பண்ணி விருத்த சேதனம் சொல்லி 8th கமாண்ட்மெண்ட் அவருக்கு கொடுத்து, அங்கேருந்து நான் உடம்படிக்க உன்னோட சந்ததிக்கு நான் செய்ய போகிறேன் அப்படின்னு அப்ரஹாமுக்கு வந்து செப்பரேட் பண்ணார். ஸோ எப்போ அப்ரஹாமை செப்பரேட் பண்ணாரோ அப்ரஹாமுக்கு வந்து 7 + 1 8 கமாண்ட்மெண்ட்ஸ் வருது அங்கேயே. ஓகேயா? ஸோ அப்போ உலகத்தில் இருக்கிற யாவரும் கூட எத்தனை பண்ணணும்? 7 பண்ணணும், 7 செய்யணும். 8th கமாண்ட்மெண்ட் அப்ரஹாமுக்கு போகுது. அங்கிருந்து அப்படி நீங்கள் பார்க்கும்போது அப்ரஹாம், ஈசாக், யாக்கோபிலிருந்து இஸ்ராயேல் ஜனங்களிலிருந்து தோரா வருது. ஸோ அப்போ அது வந்து பர்டிகுலர் எக்ஸ்க்ளூசிவ்லி இஸ்ராயேல் ஜனங்களுக்கு தோரா கொடுத்தாரு. அவங்க வந்து 613 கட்டளை அவங்க செய்யணும் ஆஸ் அ ஹோலா. அப்போ இஸ்ராயேலுக்கு வந்து ஒரு பெரிய அது என்ன சொல்லுவாங்க, பொறுப்பு ஆண்டவர் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கிறார். 613 அவங்க கொடுத்தாக்கா மற்ற ஜனாங்க வந்து இந்த 7 கற்பனைங்கோ இல்லை 7 கட்டளை செய்யணும். அப்படி இஸ்ராயேலு வந்து அவங்களுக்கு கொடுத்த அந்த 613 அவங்க செய்யறதுனால பெரிய மகன், லாஸ்ட் வீக் கிளாஸில் சொன்ன பெரிய மகன் வந்து பெரிய பொறுப்பு. அதனால 2 பாகம் ஆஸ்தி தரணும். ஸோ சின்ன மகனுக்கு அவ்வளோ பெரிய பொறுப்பு இல்லை. அதனால 7. இங்கே எல்லாரும் ஃபேமிலி தான். ஆண்டவரோட பார்வையில் எல்லாரும் நம்ம எல்லாருமே அவரோட பிள்ளைங்க தான். ஏன்னா அவரோட சாயலை தான் நம்ம எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கோம். நம்ம ஒன்றும் செப்பரேட் கிடையாது. ஆனால் 613 613 கட்டளையில் அவங்க செய்யணும். அந்த பொறுப்பு ஜாஸ்திக்குது அவங்களுக்கு, நம்மளுக்கு பொறுப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது 7. இது நம்ம வந்து செய்ய வேண்டிய கட்டளை. இது இன்னும் கிளியர் கட்டாக நம்மளுக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா இது உபாகமம் 14வது அதிகாரம் பாருங்க. உபாகமம் 14 21. தானாய் இறந்து போனதொன்றையும் புசிக்க வேண்டாம். உங்கள் வாசல்களில் இருக்கிற பரதேசிகளுக்கு அதை புசிக்க கொடுக்கலாம்.
அல்லது அந்நியனுக்கு அதை விற்று போடலாம். நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். போதும் போதும். சரி, இங்கே ஒரு கட்டட ஆண்டவர் கொடுக்கறாரு. ரொம்ப கிளியரா நம்ம பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையே ஒண்ணு தானா செத்து போந்து வந்து நீங்க புசிக்காதீங்க. நீங்க எனக்கு யாரு? இஸ்ராயேல். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அங்கே? அதையே வந்து நீங்க விக்கலாம். யாருக்கு விக்கலாம்? பரதேசிகளுக்கு, பரதேசி, அந்நியர்களுக்கு. அந்நியருக்கு. ஆ, மூணாவது சும்மாவே கொடுத்துடலாம். மூணாவது யாரு? பரதேசிக்கு சும்மா கொடுத்துடலாம், ஆ அல்லது அந்நியனுக்கு விற்று போடலாம். ஆ இப்போ நம்மளுக்கு 3 கேட்டகரி கிளியரா தெரியுதுங்க. 3 கேட்டகரி. ஒன்னு வந்து இஸ்ராயேல், இன்னொருத்தர் வந்து பரதேசி, இன்னொருத்தர் வந்து அந்நியர். ரைட்? இந்த ரைட். 3 கேட்டகரி நம்ம கிளியரா பார்க்குறோம். ஒன்று அது தானா செத்து போந்து வந்து இஸ்ராயேல் மக்களை சாப்பிடக்கூடாது, இது அவங்களுக்கு. ரெண்டாவது இது வந்து பரதேசிக்கு வந்து என்ன செய்யலாமா? சும்மாவே கொடுத்துடலாம். மூணாவது அந்நியன். அந்நியனுக்கு வந்து விற்க சொல்றார். இப்போ 3 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் நம்ம இங்க பார்க்குறோம் ஒரே கட்டடையில. இப்போ இஸ்ராயேல் மக்களுக்கு வந்து சாப்பிடக்கூடாதுன்றார், பரதேசிக்கு விற்கலாம், அந்நியருக்கு கொடுத்துரு. ஸோ இந்த பரதேசி யாரு? இது ஸ்டோரி. இது பரதேசி யாருன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அது கொஞ்சம் ஜியோகிராஃபிக்கல் லொகேஷன் பார்க்கணும். இப்போ இஸ்ராயேல் ஆண்டவர் வந்து சூஸ் பண்ண இடம், இஸ்ராயேல் அந்த சூஸ் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா ஆசியா, யூரோப், ஆப்பிரிக்கா. ஆசியா, யூரோப், ஆப்பிரிக்கா, இந்த 3 கான்டினென்ட்ஸ்க்கு சென்டர்ல இருக்குது இஸ்ராயேல். அந்த நாள்ல யாராட்டும் பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா ஏஷியாலேருந்து இஸ்ரேலுக்கு வரணும், யூரோப்லேருந்து இஸ்ரேலுக்கு வரணும். இது வந்து ஆப்பிரிக்காலேருந்து வரணும்னா இஸ்ரேலுக்கு வந்து அது சென்டர் பாயிண்ட். ஸோ நம்ம கனான் தேசம் கனானி ஆனால் வியாபாரம் செய்கிறவனு கனானி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக அது வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் சென்டர். இஸ்ரேல் பூபாகம் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் சென்டர். அந்த பக்கத்துல ஏஷியாலேருந்து இதென்னா பிஸ்னஸ் பண்ணோன்னாலும் யூரோப் சைட்லேருந்து வந்து பிஸ்னஸ் பண்ணோன்னா இது வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்டாக இருந்தது. அங்கே வந்து எல்லாரும் வியாபாரம் செய்வாங்க. அப்படி அந்நிய ஜனாங்கம் வரும்போது ஒரு ரூல் இருந்தது. நம்மளுக்கு சேஜஸ் ரப்பீஸ் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து கொஞ்ச நாள் அங்கே டெம்பரரி ரெசிடென்ஸாக இஸ்ரேல் பூபாகத்தில் இருப்பாங்க. அங்கே நாங்கள் ஏன்னா நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுனால நாங்கள் இங்கே டெம்பரரி ரெசிடென்ஸாக இருக்கிறோம் அப்படின்னு பர்மிஷன் கேட்கும் போது இஸ்ரேல் ஜனங்க வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க அவங்களுக்கு டெம்பரரி ரெசிடென்ஸாக இருக்கிறதுக்கு. அவங்கள தான் பரதேசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து அப்படி டெம்பரரியாக ரெசிடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அவங்க 7 கட்டளையே பாட்டிக்கணும், அவங்க செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்னு இஸ்ரேல் மக்கள் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு அவங்க ஒத்துக்கினாக்க தான் அவங்கள வந்து டெம்பரரியாக இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. ஓகேயா? ஸோ வெளிநாட்டிலேருந்து வந்தவன் அங்கே இருக்கணும், இஸ்ரேல் தேசத்தில் டெம்பரரியாக ரிசைட் பண்ணோன்னா கண்டிஷன் வந்து அவங்க 7 கற்பனையை பாட்டிக்கணும். சரியா? ஸோ அப்படி பாட்டிக்கிறவங்களுக்கு அந்த ஸோ அவங்க தான் நோ ஹைட்ஸ் அப்படின்றாங்க. அந்த அந்த 7 ஆக்னே பாட்டிக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் விற்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் இந்த 7 கட்டடை நான் பாட்டிக்க மாட்டேன்ற ஒரு அந்நிய ஜாதிக்காரன் இருக்கான், அன்னிக்கோங்க அவனுக்கு சும்மாவே கொடுத்துருங்க, லெட் ஹிம் டேக்.
சாரி, அவனுக்கு வீயுங்கோ. அங்க பரதேசிக்கு வந்து சும்மா கொடுத்துருங்கோ, அந்நியனுக்கு வந்து விற்க சொல்றாரு ஆண்டவர். ஆனா விக்கிரகாராதனை செய்யறவன். சரி சரி புரியுதா? புரியுது. ஸோ நம்ம கிளியரா இந்த டிஃபரன்ஸ் தோரால நம்மளுக்கு கிளியரா தெரியுது. இஸ்ரேல் மக்கள் வந்து அது புசிக்க கூடாது. பரதேசியா இருக்கிறவன் வந்து அங்க டெம்பரரியா இருக்கிறவனுக்கு வந்து சும்மா கொடுக்கலாம் நீங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இந்த 7 கட்டளையில நான் பாட்டிக்க மாட்டேன், எனக்கு தேவையில்லை, நான் விக்கிரக பூஜை பண்ணிக்கிறேன், இல்லைன்னா நான் இஷ்டம் வர மாதிரி நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்றவனுக்கு அவனுக்கு வீயுங்கோ விற்க சொல்றார். இதுதான் நம்மளுக்கு கிளியர் எவிடன்ஸ் தோரால. ஸோ அந்நிய ஜாதிக்காரன் யாரு, 7 கமாண்ட்மெண்ட்ஸ் பாட்டிக்கிறவன் யாரு, 613 கமாண்ட்மெண்ட்ஸ் பாட்டிக்கிறவன் யாருன்றது இந்த ஒரு வச்சனம் நம்மளுக்கு கிளாரிட்டி கொடுக்குது. ஓகேயா? சரி. ஸோ ஆனால் ஏன் பாட்டிக்கணும் எல்லாரும் பாட்டிக்கணும், உலகத்தில் இருக்கிற யாரும் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாரு தோரா அப்படின்னும் போது ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் தோரால சொல்லப்பட்டுக்குது? ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ இதுக்கு நான் இன்னொன்று எடுத்துட்டு வரேன். அது என்ன, என்னாகமும் 15 அதிகாரம் பாருங்க, 15, 16. என்னாகமும் 15. உங்களுக்கும் உங்களிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும் ஒரே பிரமாணமும் ஒரே முறைமையும் இருக்க கடவுது என்று சொல்றார். இப்போ இது பற்றி நம்மளுக்கு என்ன புரியுதுங்க? அதாவது ஒரே பிரமாணம்னா ஒரே உடன்படிக்கை, யார் யாருக்கு உங்களிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும். ஸோ இப்போ நிறைய பேர் இந்த வச்சனை பிடிச்சிக்கின்னு எல்லாத்துக்கும் ஒன்று தான், டிஃப்ரென்ஸ் இல்லை, அந்நியனாகட்டும் யூதனாகட்டும் எல்லாத்துக்கும் ஒரே உடம்படிக்கை சொல்லியிருக்குது அப்படின்னு பிடிச்சிக்கிறாங்க. இந்த வச்சனை பிடிச்சிக்கின்னு தோரா நம்மளுக்கு கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்நேரம் நான் வந்து உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் காட்டினேன் பார்த்தீங்களா? அப்போ உனக்கிட்ட இருக்கிற அந்த அந்நியனுக்கு ஒரே கட்டளை அப்படின்னும் போது அங்க இந்நேரம் நம்ம பார்த்தும் போது ஏன் நீங்க சாப்பிடாதீங்க, அவனுக்கு சும்மா கொடுக்கலாம், இன்னொருத்தன் வந்து அது விற்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. ஒரே கட்டளை அப்படின்னும் போது எல்லாத்துக்கும் ஒரே தானே இருக்கணும். இங்க வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் அப்படியே விட்டுருங்க. அங்கே சொல்றது என்னன்னா, உனக்கு அந்நியனுக்கு ஒரே கட்டளை அன்றது எப்படி புரிஞ்சுக்கணும் நம்பனாக்கா, அந்த இஸ்ரேல் தேசத்துல வந்து டெம்பரரியா இருந்து நோவாஹைடா இருந்து 7 கட்டளைங்க வந்து அந்த பிரமாணக்கு ஏற்ற மாதிரி அப்ரஹாம் எப்படி நடந்தாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்து நானும் கூட உங்களோட சேர்ந்து நான் நடக்கணும்னு நினைக்கிறேன், என்னைய கூட வழி நடத்துங்கோ, நானும் கூட தோரா எடுத்துக்கணும்னு நான் ஸ்வீகரிக்கிறேன், என்னைய நடத்துங்கன்னு சொல்றவனுக்கு நீங்க வந்து பேதம் இல்லாத அவனுக்கு அந்த ட்ரைனிங் ப்ராசஸ்ல இருக்கிறவனுக்கு கூட நீங்க பேதம் இல்லாத நீங்க பார்த்துக்கணும். உனக்கு எது கொடுத்தானோ அவனுக்கு கூட அதே தான், நீ அந்நியன் உனக்கு இது வர்த்திக்காதான்னு நீங்க சொல்ல தேவையில்லை. ஆனா அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? a person who wants to convert, a person who is a நோவாஹைடு இந்த 7 ஆజ్ఞங்களை பாட்டிச்சு நான் தோரா உங்களோட சேர்ந்து 613 கட்டளைகளை நடக்கிறேன் அனி நினைக்கிறவனுக்கு நீங்க வந்து பேதம் பார்க்கக்கூடாது.
டிஃப்ரென்ஸ் பார்க்கக்கூடாது. உனக்கு எது கொடுத்தோமோ அவனுக்கு கூட அதே தான் வர்த்திக்கும் அன்றது இந்த கான்டெக்ஸ்ட். கன்வர்ஷன் ப்ராசஸ்ல இருக்கிறவனுக்கு இது. புரிந்துதா? ஓகே ஓகே ம் ஓகே புரிஞ்சுது. ஆ ஸோ உலகத்துல ரெண்டே ரெண்டு மார்க்கங்கள் இருக்கு. ஒன்று 613, இன்னொன்று 7. நம்ம 7 கற்பனைங்க பாட்டிக்கிறதுனால நம்ம ஏதோ சின்னவங்க ஆயிட்டோம், நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டியதே இல்லை. ஏன்னா பெரிய மகனுக்கு பெரிய பொறுப்பு. அதுதான் இஸ்ராயேலுக்கு 613. அடுத்த ஜனாங்க எல்லாத்துக்கும் 7. இது நம்ம செய்தாக்கா அந்நிய ஜனாங்க நம்ம வந்து இது செய்தாக்கா நம்ம ஆண்டவரோட பார்வையில நீதியை நோவாக்கு எப்படி நீதிமானா ஆண்டவர் எடுத்து பேசினாரோ, கண்கள். கண்கள்ல நீதிமானா இருந்தாரோ, நம்ம கூட அந்த 7 ஆజ్ఞங்கள் நடக்கும் போது ஆண்டவரோட பார்வையில நீதிமானுங்களா இருப்போம். டவுட்டே இல்லை. இன்னும் நோஹைடு இருந்து எத்தனோ செய்யலாம். நம்ம இன்னும் நிறைய இருக்கு நம்ம செய்ய வேண்டியது. ஹெல்ப் பண்றது, அடுத்தவங்களை பார்த்துக்கிறது, நல்ல கிரியைகள் செய்யறது, நற்கிரியல்களா நற்கிரியைகள். நற்கிரியைகள் நற்கிரியைகள். செய்யறது, நற்கிரியைகள் செய்யறது, குட் டீட்ஸ் பண்றது, இது எல்லாமே நம்ம செய்யலாம். எக்ஸ்க்ளூசிவா இஸ்ராயல் ஜனங்களுக்கு கொடுத்தது நம்ம செய்யக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் ஷப்பாத் வந்து நம்ம வந்து நல்லா ஹானர் பண்ணிக்கலாம். ஆனா அவங்கள மாதிரி எனக்கு கூட ஷப்பாத் கொடுத்துட்டாரு ஆண்டவர் சொல்லிட்டு நான் எடுத்து பண்ணக்கூடாது. நம்ம வந்து கனப்படுத்தலாம் ஷப்பாத்து. கேண்டில் சேர்த்திக்கலாம், பாட்டுக்கு பாடலாம், ப்ரேயர் பண்ணலாம், நல்லா சாப்பாடு வச்சுக்கலாம், நல்லா ட்ரெஸ் போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. யூ கேன். அது ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது, செகண்ட் டைம் கொடுக்கும்போது, ஏன்னா எதுக்கானால 6 நாளில் ஆண்டவர் படித்தார், 7ஆம் நாள் வந்து ஓய்வு நாளா அவர் செய்தார். அது நம்ம நினைவு கூடிக்கிட்டு கனப்படுத்தலாம். ஆனா எனக்கு கூட கொடுத்துட்டாரு ஷப்பாத்து அப்படின்னு நம்ம பண்ணக்கூடாது. எனக்கு கூட பண்டிகை கொடுத்துட்டாரு. நான் இஸ்ரேல் இல்லை இல்லையா, இல்லாததுனால நான் வந்து எனக்கு கொடுத்த மாதிரி நான் எடுத்து செய்யக்கூடாது. கனப்படுத்தலாம், நினைவு கூட்டிக்கலாம், அப்படி செஞ்சுக்கலாம். நாங்க எல்லாம் ஷப்பாத்துக்கு கேதரிங் இருப்போம், நல்லா பாடுவோம், நல்லா சர்வீஸ் பண்ணுவோம், நல்லா சாப்பிடுவோம், எல்லாம் கேதரிங் இருக்கு, எல்லாம் நல்லா சந்தோஷமா இது பண்ணுவோம். ஆனா எனக்கு கொடுத்தாரு ஷப்பாத்து, அதனால நான் பண்றேன், நான் செய்யறேன், இது எனக்கு ஒரு கட்டடை, அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. நீங்க 7 கட்டடைங்க நம்ம பாட்டிச்சுக்கின்னு நம்ம சந்தோஷமா ஆண்டவரோட வாழலாம். ஏன்னா இப்போ 613 செய்யணும்னாக்கா இஸ்ரேல் போயிட வேண்டியதுதான். இங்க இருந்து நான் 613 பண்றான்னாக்கா அது முடியாத வேலை. ஏன்னா அந்த தேசத்தை குறித்து நிறைய இது கட்டளைங்க இருக்குது. இன்னொன்று வந்து இங்க நம்மளுக்கு லீவுங்க கொடுக்க மாட்டாங்க. இப்போ திஷ்ரே வருது, ரோஷ் ஹஷானா, யோம் கிப்போர், சுக்கோத் 7 நாள், 8th டே ரோஷ ஹஷானா அப்பா, 9th டே வந்து சிம்கா தோரா, எல்லா லீவுங்க வைக்கணும்னாக்கா நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. பெரிய ப்ராப்ளம். இஸ்ரேல் தேசத்துலனா ஒரே லீவு ஃபுல்லா பண்டிகை வந்துச்சுன்னா ஒரே. இங்கே எப்படி இந்த விநாயகர் இது வருது லீவு, பப்ளிக் ஹாலிடே, அந்த மாதிரி இஸ்ரேல் தேசத்தில் அந்த தோரா பண்டிகைங்க வரும்போது பப்ளிக் ஹாலிடேஸ். ஸோ அங்கே அது நல்லா ஹாப்பியாக பண்ணிக்க முடியும். இங்கே நம்மளால அதெல்லாம் செய்ய முடியாது. ஒருவேளை நான் இல்லை, எனக்கு கூட அந்த பொறுப்பு வேணும், நான் கூட செய்கிறேன், நான் அந்த பெரிய பொறுப்பு எடுத்துக்கிறேன், 613 எனக்கு வேணும் அப்படின்னா அப்போ இஸ்ரேல் இருக்கிற ரப்பிங்க கூட நம்ம அட்டாச் ஆக வேண்டியது இருக்கும். அவங்கள கேட்டு, ஐயா நாங்கள் கூட இது 613 பாட்டிக்கு நான் நினைக்கிறேன், எனக்கு கைடு பண்ணுங்க, எனக்கு கற்று தாருங்கோ அப்படின்னா, அப்போ அவங்க வந்து விரும்பினா நான் உங்களுக்கு நீங்கள் கேட்கும் போது ப்ராப்பராக ஆர்த்தடாக்ஸ் ஜூயிஷ் ராபை கைடன்ஸில் நீங்கள் கற்றுக்கிட்டு கன்வர்ஷனுக்கு போயிடலாம். இல்லை ஹாப்பியாக நாங்கள் இப்போ இது நோஹைடில் தான் இருக்கோம்,
நல்லா இன்னும் நோஹைட்ல இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ஷப்பாத் அன்னைக்கு நல்ல லைவ் ப்ரோக்ராம் கொடுத்துடலாம். ஸோ ஜூயிஷ் பீப்புள் ஜூயிஷ்க்கு வந்து அது ஃபோன் எடுக்கக்கூடாது, இது மாதிரி ஒன்று கேட்ஜெட்ஸ் எடுக்கக்கூடாது, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணக்கூடாது மெயினாக. நோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆன் ஷப்பாத். ஓன்லி கை தட்டு கூட செய்யக்கூடாது, அப்படியே பாடணும். நம்மளுக்கு நல்லா சந்தோஷமா மியூசிக் ப்ளே பண்ணிக்கலாம், மைக் வச்சுக்கலாம், லைவ் கொடுக்கலாம். இப்போ நான் ஆந்திராலேருந்து ஷப்பாத்துக்கு எவ்ரி ஃப்ரைடே நைட்டு நோஹைட்லேருந்து லைவ் ப்ரோக்ராம் கொடுக்குறேன், சாட்டர்டே மார்னிங் லைவ் ப்ரோக்ராம் கொடுக்குறேன். எத்தனோ பேர் நம்மளுக்கு என்ன ஆகுறாங்க, கனெக்ட் ஆகுறாங்க, கற்றுக்குறாங்க. நிறைய செய்யலாம் நம்ம நோஹைடா 7 கட்டளை. கட்டளைகள். ஆமாம், கட்டளை நம்ம பாட்டிச்சுக்கிட்டு நம்ம நிறைய செய்யலாம், ஆண்டவரோட நெருங்கி இருக்கலாம். நிறைய பேர் ஒரு ராங் இம்ப்ரெஷனில் இருக்கிறாங்க. என்னன்னா யூவா மாறிட்டாக தான் நம்மளுக்கு ஆண்டவர் கிட்ட இருக்கிற மாதிரி இல்லைன்னு இல்லைன்ற மாதிரி ஒரு ராங் கவுன்சிலிங் தவிர வேற ஒன்றுமே இல்லை. நான் வந்து இன்னைக்கு ஆண்டவரோட கிருபையினால இன்னைக்கு மாஸ்டர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கு ஆர்டினேஷன் இருக்குது. இன்னைக்கு ஈவினிங்கு இஸ்ரேல்லேருந்து ரப்பீஸ் வந்து 23 23 மெம்பர்ஸ் ஆர்டினேஷன் எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு ஜூமில் ஜூம் லிங்க் அனுப்பி வைக்கிறேன். ஒருவேளை முடிஞ்சால் நீங்கள் ஈவினிங் 5 o'clock அட்டெண்ட் ஆகுங்க. டைரெக்டாக ரப்பீஸ் வந்து ஆர்டினேஷன் கொடுக்குறாங்க. 3 years மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணதுனால நோஹைட் லீடராக இந்தியாவுக்கு லோஹைட் லீடராக கம்யூனிட்டிஸ் நடத்துறதுக்காக வேண்டிய இது. அப்புறம் என்னை வந்து அம்பாசிடராக கூட அவங்க நியமிச்சு இருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ கிளியர் இப்போ நான் ரொம்ப கிளியராக உங்களுக்கு லைன் டு லைனு எங்கேருந்து எப்படி போச்சு, அந்த ஆண்டவரோட பிளான் எப்படி போச்சு, யாருக்கு போச்சு, ஆறு பொறுப்பு என்னதுன்றது இன்னைக்கு கிளாஸில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு நான் நினைக்கிறேன். அது உங்களுக்கு கிளியராக ரீச் ஆகுச்சா இல்லையா நீங்கள் தான் சொல்லணும். அரபி எனக்கு ஒரு இதெல்லாம் வந்து question. அரபி எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்போ வந்து ஈசா கூட மகன்கள் வந்து யாக்கோப், ஏசா. அப்ப ஏசா கிட்ட இருந்து யாக்கோப் பார்த்து அதை ஏமாத்தி அவங்க அம்மா வந்து ரெபேக்காவும் யாக்கோப்பும் சேர்ந்து ஏமாத்தி இருந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கிறான்னு சொல்றாங்க. அதை பத்தி ஃபுல் டீட்டெயில் கொஞ்சம் எனக்கு தர முடியுமா? கண்டிப்பா. அது நான் ஒரு கிளாஸ் எடுத்து உங்களுக்கு சொல்ல முடியும். அது வந்து ஏமாத்துது இல்லை பொய் பேசி ஏதோ எடுத்துக்கினாங்கன்றது இது வந்து அது ஆண்டவரோட பிளான். அது எப்படி என்னதுன்றது ஆண்டவர் சுத்தமானா ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம் அதை பற்றி. இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு தானுங்களே? 5 மணிக்கு இன்னைக்கு சாயந்தரம். அப்புறம் ஒரு சந்தேகம், இப்போ தேவன் வந்து தரிசித்தான், நம்ம இதுக்கு முன்னே பார்த்து கிளாஸ்லேயே பார்த்தோம், தேவனை தரிசித்தான் அவங்க பேசினாருல. இப்போ தேவனை மனுஷர்களுக்கு தரிசிக்க முடியுமா, கண்ணால் பார்க்க முடியுமா? நம்ம லாஸ்ட் டைம் இந்த கிளாஸ்ல நம்ம அது வாசிப்போம். கரெக்ட், நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. அது வந்து சிம்பிளாக ஒரு ஆன்சர் என்னன்னா, யாரும் ஆண்டவரை நேரடியாக பார்க்க முடியாது. ஆண்டவர் வந்து அவரோட வார்த்தை நம்மளோட ஒரு மனிதனோட பியூரிட்டி நீதி ஸ்டேட்டஸ் ஏத்தக்க மாதிரி ஆண்டவர் வந்து ஹிருதயத்தில் வைக்குவார். அவனோட ஹிருதயத்தில் அவரோட வார்த்தை போடுவார். இல்லைன்னா தூங்கி நிற்கும் போது பெனா மூலமாக அவர் பேசுவார். அல்லாதோட மோசே ப்ராஃபெட் மோசஸ் தான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ப்ராஃபஸி. ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த கிளாரிட்டி நம்ம வந்துட்டாக்கா ஓகே, ஐ ஆம் வெரி மச் கிளாரிட்டி. உலகத்தில் இருக்கிற மக்கள் 7, இஸ்ரேல் 613, அது எனக்கு கிளாரிட்டி வந்துருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது, ஸோ இப்போ நீங்கள் தான் டிசைட் பண்ணோம். நீங்கள் 613 பெரிய பொறுப்பு எடுத்துக்கிறதுக்கு போகிறோன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நோஹைடா இந்த ஃபஸ்ட்டு இதெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்றது நீங்கள் சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸு கற்றுக்கலாம். இப்போது அப்போ நீங்கள் கேட்டது இந்த கிளாஸுங்க நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்.
என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து கடவுள் சித்தம் தான். நானா எதுவும் டிசைட் பண்ணல. நம்ம கர்த்தரை வணங்கணும். அதான் நமக்கு முக்கியமான பாயிண்ட். உண்மை கடவுளை வணங்கணும். வேற நமக்கு யூதனாக இருக்கிறோம், நோவாய் மக்களா இருக்கிறோம், சமாரியனா இருக்கணும், அதை விட ஆசை கிடையாது. நமக்கு கர்த்தராக தேவனை வணங்கணும். அதோட முடிஞ்சு கான்செப்ட். பெரிய ஆசையில ஒண்ணு இல்லை. நான் எவனை வந்து உயர்வா நினைக்க மாட்டேன், தாழ்வா நினைக்க மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் என் கேரக்டர் அப்படிதான். கரெக்ட். எனக்கு உயர்ந்தவன் யாரும் கிடையாது, தாழ்ந்தவன் யாரும் கிடையாது. இல்ல இல்ல அப்படி இல்லை. இப்போ நான் வந்து டிசைட் பண்ணக்கூடாது அப்படி இல்லை. நம்மளது தான் சாய்ஸ். இப்போ நான் வந்து பேசிக்ஸ்லேருந்து நான் கற்றுக்குன்னு போனோன்னு நினைக்கிறானா, இந்த 7 கற்பனை கட்டளை என்னது, அது குறித்த விஷயங்கள் என்னது, நோஹெட் நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணல. நோஹெட் என்னென்ன செய்ய முடியும், எப்படியெல்லாம் செய்ய முடியும், எத்தனை கட்டளைங்க இருக்குது நோஹெடுக்கு, அந்த டீட்டெயில்ஸ் நான் ஒன்றும் பேசலை. அந்த டீட்டெயில்ஸ் நம்ம பேசிக்கல. ஜஸ்ட் ஓவரால் வியூ நம்ம கொடுத்துருக்கோம் இன்னைக்கு. ஸோ அப்போது நீங்கள் வந்து நான் ஏன்னா எங்களுக்கு ஒரு 10 வருஷம் கீழே இப்படி தான் எங்களுக்கு ரப்பி டீச் பண்ணி எங்களுக்கு சாய்ஸ் கொடுக்கும்போது நான் என்னன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ நான் பேசிக்லேருந்து தான் நான் ஸ்டார்ட் ஆகிறேன். எனக்கு நோஹைடு பற்றி கற்றுத்தாங்கோ, அதுங்கெல்லாம் நான் நல்லா கற்றுக்கின்னு அதுலேருந்து நான் ஒரு ஸ்டெப்பாக மின்னிக்கு போகிறேன் அப்படின்னும் போது அவங்க நல்ல டெசிஷன் எடுத்துக்கினீங்க, நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கைட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி நாங்கள் வந்து பேசிக் ஸ்டார்ட் பண்ணி ஒன்று கற்றுக்கிட்டு இன்னைக்கு நாம் வந்து எல்லா நிறைய பேருக்கு இந்த இந்த விஷயங்க நாங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு. ஸோ நோ ஹெட் லீடராக இருக்க. நம்ம வந்து கத்துக்கிறது தான் முக்கியம். நம்ம கத்துக்கிறோம். நமக்கு வந்து தெரியாத விஷயம் நிறைய இருக்கு. நம்ம கத்துக்கிறது தான் முக்கியம். ஸோ அப்போ அது கற்றுக்கிறது தான் முக்கியம்னா அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் கற்றுக்குறோம், நாங்கள் நோ ஹெட் இதுங்கெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம், அப்படி தெரிஞ்சுக்கணும் நாங்கள் ஒரு ஸ்டெப்பாக போகிறோம் அன்றது சொன்னால் அப்போ நீங்க வந்து டைரக்டா போனீங்கன்னா ஒவ்வொருத்தரும் யூதங்கிற பேர்ல அடிக்கிற லூட்டியை பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. அவங்க யூதனே கிடையாது, சும்மா அடிக்காங்க, லூட்டி அடிக்காங்க. அமெரிக்கால இருக்காங்க, இங்கிலாந்து இருக்கு, எல்லா நாட்டிலும் இருக்காங்க, இஸ்ரேல்ல கூட இருக்காங்க யூதர் இருக்காங்க, லூட்டி அடிக்காங்க. இதெல்லாம் இவங்களா யூதரா ஏத்துக்கல, நானே ஏத்துக்கல. கரெக்ட் அப்படி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. 90% 10% தான் ஒழுங்கா இருக்காங்க. 90 பேர் தான் இருக்காங்க, இஸ்ரேல் தான் இருக்காங்க. ஆமா. இப்போ அதுதான். இப்போ நான் வந்து எல்லாரும் யார் யார் எப்படி இருக்காங்கன்றது நான் பார்க்கறதோட நான் எப்படி இருக்கேன் ஆண்டவர் முன்பாக அன்றது தான் எனக்கு பிராமுக்கியம் இப்போ. ஸோ இப்போ நம்ம இத்தனை பேர் லாஸ்ட் டைம் வர பரமானந்தம் சார், கிருபாகரன் சார், இங்கே எல்லாரும் வந்தாங்க. இப்போ யாருமே நிறைய பேர் இருக்காங்க குரூப். இப்போ இன்னைக்கு கிளாஸ்க்கு யாருமே வரல, பின் என்னன்னு தெரியல. ஸோ ஏன்னா இப்போ நான் எதுக்கு இந்த ஓவரால் வியூ கொடுக்குறேன், கிளாரிட்டி கொடுக்குறேன், இந்த கொஸ்டின்ஸ் தெரிஞ்சு இப்போ இல்லை சார் நாங்கள் இதெல்லாம் எங்களுக்கு வேண்டியது இல்லை, நாங்கள் 613 தான் போகிறோம் அப்படின்னா, அப்போ யாரெல்லாம் நோஹைடு பேசிஸ் கற்றுறாங்களோ அவங்களுக்கு செப்பரேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தான் நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா மறுபடியும் கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் 2 இதில் இருக்கக்கூடாது. ஓகே ஓகே. அது ஸோ இஸ்ரேல் சார், உங்களோட ஒப்பீனியன் என்ன இப்போ இன்னைக்கு கிளாஸ் பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? Questions? Sir, really it is very much useful to me. அதனால தான் நான் இன்ட்ரெஸ்டட் ஆகிட்டு நேற்று கிளாஸ் இருக்கான்னு கேட்டேன். I will continue as a Noahide. I want to learn so many things from you. Thank you very much. பாபு சார், குடியாத்தம், நீங்க நோவாய்டுக்கும் இதுக்கும் இருக்கிற ரொம்ப அந்த ஒரே தேவனை வாங்கணும் இவங்க எப்படி அதை வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு பாருங்க. அதான் இப்போ நோஹைட் என்னதான்றது நம்ம கற்றுக்கணும்ன்றது தான் நீங்கள் கேட்குறீங்க. ஆமாவா? ஓகே, சந்தோஷம். ஸோ அப்போ இப்போ நம்ம லாஸ்ட் டைமு நான் யூடியூப் லிங்க்கு கொடுத்தது மாதிரி இந்த எவ்ரி வீக் இப்படி தான் ஜூம் கிளாஸு யூடியூப் போயிட்டு இருக்கோம். அது கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த லிங்க் நான் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அடுத்தவங்க கூட பார்க்கட்டும், பார்த்து அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது குரூப்பில் சொன்னாக்கா அப்போது நம்ம நோஹைட் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேயா? ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இப்போது ஆஷர் சார், பாபு சார், இஸ்ரேல் சார், நீங்கள் நம்ம குரூப்பில் நாங்கள் இன்றைக்கி கற்றுக்கிறது நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் ஷேர் பண்ணி நாங்கள் வந்து பேசிக்ஸ் கற்றுக்கலான்ட்டு நாங்கள் நினைக்கிறோம், ஃபஸ்ட்லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் ஆகிறோம், எங்களுக்கு கற்றுத்தாருங்க அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அப்போது அது பார்த்து அடுத்தவங்க யாரான இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கற்றாக்கா அப்போ போடுவாங்க இல்லைங்களா? அது பற்றி நம்ம நோஹைட் கிளாஸு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அப்போ யாரு நம்ம ரபி மோஷே இருக்கார் இல்லையா, அவரு டிசைட் பண்ணுவாரு யாரு நோஹன் கிளாஸஸ், யாரு 613 தோரா இதுக்கு போறாங்கன்றது அவர் டிசைட் பண்ணுவார். சிஸ்டர் ஆனி இருக்கீங்களா லைன்ல? சிஸ்டர் ஆனி இருக்கீங்களா? ஓகே, இல்லை போல. சரிங்க. ஸோ நீங்கள் குரூப்பில் நீங்கள் இன்னைக்கு கற்றுது உங்களோட ஃபீட்பேக்ஸ் கொடுத்து நாங்கள் பேசிக்ஸ் கற்றுக்குறான்னு நீங்கள் கொடுத்துருங்க. ஓகேயா? அப்போ நெக்ஸ்ட்டு இருக்கிறவங்க கூட இந்த வீடியோ பார்த்துக்கு அப்புறம் அவங்க டெசிஷன் எடுக்கட்டும். we will decide next what to do, right? Thank you. எல்லாத்துக்கும் நன்றி. Thank you, Ravi. Thank you.